பாரதிய ஜனதா கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டியன் ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு விடுத்த அறிக்கையை ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே அனைவருக்கும் அனைத்து விதமான கல்வியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்றைய சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் பொதுமக்களை சந்தித்து கிளைக்கு 300 கையெழுத்து என்ற அடிப்படையில் கையெழுத்து பணியை துவக்கிவிட்டேன். இந்த பணியை என்னுடைய சொந்த ஊரில் என் கிராமத்தில் மேற்கொண்டு இருக்கேன். இதை அடுத்து 10 மணி அளவில் நடக்கவிருக்கின்ற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திலும் குடும்பத்தோடு பங்கெடுக்க இருக்கின்றேன். அதனால சொன்னது மாதிரியே 10 மணிக்கு அடுத்த போராட்டத்துக்கு வந்துட்டாருங்க. அடுத்த போராட்டம் தேனி தலைநகரில் நடந்துச்சு. என்னதான் சொல்கிறாருன்னு வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்து இருக்கின்றார்கள். நம்மளுக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா போன்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய வளத்தை, தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய அளவில் நம்ம முல்லை பெரியாறில் நம்மளுக்கான உரிமையை மறுக்கின்ற கேரளாவினுடைய முதலமைச்சர், காவேரியில குறுக்க அணையை கட்ட துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் எல்லாம் கூட்டி தமிழகத்தினுடைய இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, டாஸ்மார்க்கில் ஏற்பட்ட ஊழல்கள் எல்லாம் மறைப்பதற்காக, மக்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு கூட்டத்தை தமிழகத்தில் அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இன்னும் தொகுதி வரையறையை பற்றி மத்திய அரசாங்கம் பேசாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொய்யான ஒரு விஷயத்தை கற்பனையோடு, அரசியல் சுய லாபத்தோடு இன்று அரங்கேற்றி இருக்கக்கூடிய கூட்டமானது உண்மையிலே சுயநல அரசியல்வாதிகளின் கூடாரமாக இன்று கூட்டப்பட்டு இருக்கின்றது. அதில் தமிழர்களுடைய நலனோ, தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கோ, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் செய்யாத ஒரு கூட்டம் பொய்யான பிம்பத்தை கட்டவிழ்த்து தமிழகத்திலே சுயநல அரசியலை முன்னெடுக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக போலி திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். மாவட்டம் சொன்னது மாதிரி மாவட்ட தலைநகர் மட்டுமல்ல, பல்வேறு ஒன்றியங்கள்லையும் போராட்டம் நடந்தது. எல்லோரும் கருப்பு கொடி காட்டி, கருப்பு பேஜ் அணிந்து போராட்டத்தை நடத்தினாங்க. வாங்க